இல்லையா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க? இல்லையா சொல்லுவோம். அதே அவ்வளோதான், சவுண்டே வரல. ரெடி? சொல்கிறோம். இது எத்தனாவது மாதம்? 9ஆம் மாதமா? கடந்த 8 மாத காலமாக கர்த்தர் என்ன செய்தார்? வழி நடத்தினார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இன்னும் 2-3 மாதத்தில் என்ன வருது? என்ன பண்டிகை வரும்? என்ன பண்டிகை? கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறந்த பண்டிகையை கொண்டாட போகிறோம். இப்போவே எல்லாரும் என்ன செய்றாங்க? அந்த கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தமாக அதுக்கு என்ன விழா கொண்டாடலாம், எப்படி அதை இது பண்ணலாம், விழா போல எப்படி கொண்டாடலாம், அதுக்கான இப்போவே அதுக்கு என்ன செய்றாங்க? பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும், எல்லா அடுத்து என்ன செய்யுது? கவலையை வந்து விட்டது. இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு என்ன கிறிஸ்துமஸ்? அது தலை கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பாருங்க, எப்படி கிறிஸ்துமஸ் தான்? தலை கிறிஸ்துமஸ். எவ்வளோ அருமையான பேர் பாருங்க. இந்துக்கள் பண்டிகையில் தலை தீபாவளி அப்படிம்பாங்க. இன்றைக்கி நம்ம கொண்டாடுறது தலை கிறிஸ்துமஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? இன்றைக்கி அப்படிப்பட்ட எத்தனை பேருக்கு அப்படி சாக்கியம் இருக்க தெரியல. கர்த்தர் நாம நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு வேதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம் ஆத்மா பிரயோஜனமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 1:20. சாக்கு போக்கு சொல்வதற்கு என்ன செய்யல? வழி இல்லை. அவர் படைத்த படைப்பெல்லாம் நேர்மையாக, அதுல எதுவுமே குறையில்லை. நம்மளே ஆண்டவர் படைத்தார். நம்மளை குறை சொல்றது, ஆண்டவரை குறை சொல்றதுக்கு ஏதாவது உண்டா? மனுஷன் தான் குறை சொல்றான். ஒரு சோதனை வந்த உடனே இதெல்லாம் கடவுள் ஏயா படைத்தார்? ஒரு மதுபானம் குடிக்கிறவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் கடவுள் படைச்சது தானே. அப்போ நான் சொல்லுவேன், ஏயா எரிக்கலஞ்செடி, வரிக்கமுட்டி, காய் எல்லாமே ஆண்டவர் படைச்சதான், போய் வாங்கி தின்னேன். ஏன்னா அது தெரியும், நெசோன்னு தெரியும். செத்தா கிட்டா இதை செஞ்சிருவான், செத்துருவான். ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஆனால் இதை மட்டும் செய்வோம். பாவம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை மனுஷன் என்ன செய்யலாம்? செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அது நல்ல டாஸ்மார்க்கில் பாருங்க, உடல் நலத்துக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. தெரிஞ்சிருந்து சிகரெட்டு பாருங்க என்ன உண்டாயிருக்கும், அதை குடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதை மீறி நம்மளால என்ன செய்யறது? பொக்குன்னு விடுவோம். நான் என்னுடைய சொந்த ஊர் ஆகிய கட்டப்பள்ளூரில் ஒரு சகோதரன் உண்டு. ஏன்பா கோயில் போனா கோயில் வாசல்லே உட்கார்ந்து சிகரெட் பீடி அடிப்பான், பீடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் சொன்னேன், ஏண்டா கோயிலுக்கு வர்றவன் ஏன் அந்த ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற? கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவன் கல்யாணம் முடிஞ்சு மனைவி இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கடைசியில் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. காரணம், தேவனுக்கு புரியவில்லாமல் நடந்து கொள்றதுனால ஆண்டவர் படைத்த இந்த படைப்பை தேவன் நீங்க வாழ்கிற ஆலயமாய் இருக்கிற அந்த ஆலயத்தை கெடுக்கிறான். மனுஷன் கெடுக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறான். ஆண்டவர் நல்ல நேர்மையாக எல்லாவற்றையும் படைத்தார். மனிதனை படைத்து இன்னைக்கு பாருங்க, ஒரு உடல் உறுப்புகள் எல்லாம், நரம்புகள்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டா இருக்கு. மூக்க பாருங்க எப்படி இருக்கு, எப்படி கோணிக்கிட்டு இருக்கா, எப்படி இப்படி கோணிக்கிட்டு இருந்து நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மூக்கு ஓட்டை வந்து அப்படி பூமியிலிருந்து மேல பார்க்க இருந்ததுன்னா வெயிறு மழையெல்லாம் உள்ள போகும். இப்பவுமே தலையில விழுந்தா என்ன செய்யுது? கோல்டுங்க. தலையில மழை பெஞ்சு தலையில கொஞ்சம் நீர் கோர்த்துட்டுனா, இன்னைக்கு வெயில் அடிச்சு கொஞ்சம் தலையில் நீர் கோர்த்துட்டுனா உடனே சளி பிடிச்சிக்கிட்டு கரெக்டுன்னு இருமுடும். இதுக்கு டாக்டரை பார்த்து ஓடுறான். டாக்டர் போய் டாக்டர் பாருங்க, ஸ்பெஷலிஸ்ட் நெஞ்சக டாக்டரை பாருங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்னைக்கு டாக்டர் பாருங்க. தேவன் ஒரே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அவர் ஒரு கையினால படைத்தார்.
ஆனா மனிதன் பாருங்க, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டரை வச்சிருக்கான். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாக்டர்கள் இருக்கிறாங்க. மனிதனுடைய உறுப்புகளை செக் பண்ண முடியல, அவனால இந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு குளத்தூர் பகுதியில் ஊழியத்துக்கு செல்ல போயிருந்தேன். ஒரு வாலிப சகோதரன் கிட்டத்தட்ட 2 முட்டும் செயலிழந்து போயிருக்கு. டாக்டர்கள் என்னெல்லாமோ விலை உயர்ந்த அதி உயர்வான நல்ல பவர்ஃபுல் மருந்தெல்லாம் போட்டுப்பாங்க, வேலை செய்ய மாட்டேன். இன்னும் நாங்களே ஆச்சரியப்படுறோம், டாக்டர்னா இதுக்கு என்ன நோயின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. இருந்த இடத்தை விட்டு நடக்க முடியல, உட்கார முடியல. நாங்க இவ்வளவு பவர்ஃபுல் ஊசி போட்டோம்னா நிச்சயமா 2 நாள்ல அவர் எழுந்து நடப்பான். ஐயா, இது எப்படி சாத்தியமாகும்? டாக்டர்கள் புலம்புறாங்க. யோபின் புத்தகத்தில் இருக்கிறாரு, நம்ம சதைகளை நரம்புகள் எல்லாம் இசைத்து வைத்திருக்கிறார். சதைகள் நரம்புகள் எலும்புகள் எல்லாம் ஆண்டவர் அதது இடத்துல கரெக்டா பிடிச்சு வச்சிருக்கிறார். அது அழகாக படைத்திருக்கிறார், நேர்மையாய் படைத்திருக்கிறார். அடுத்து பிரசங்கி புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க. பிரசங்கி 3, 11, 12. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவரது உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் மற்றும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியா. பாருங்க, அதன் உலகத்தை எப்படி படைத்தாரா? அதன் நேர்த்தியாக படைத்தார். மனிதன் அதனுடைய கிரியையை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் என்ன செய்யுது, இன்னைக்கு மனிதனை மருத்துவ குழு என்ன செய்ய செக் பண்ணி பார்க்கிறாங்க. இன்னைக்கு மனிதனுடைய வியாதி என்ன என்று கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு உலகத்தை ஆண்டவர் நேர்மையாக படைத்தார். இந்த உலகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் உலகத்துக்குள்ள என்ன நடக்கு என்று அவர்களால் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். இன்றைக்கு கூட நியூஸ் கேள்விப்பட்டேன், எந்த ஒரு பகுதியில பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமி என்னாச்சு? அதிர்ச்சி, ஒரு அதிர்வு ஏற்பட்டதாம். ஏன்னா ஆண்டவர் பூமியை நேர்மையாகத்தான் படைத்தார். மனிதனுடைய ஆராய்ச்சிகளினால் இன்றைக்கு பூமி சீர்கெட்டு போயிட்டு, ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறோம் சொல்லி பூமியை தோன்றான், பூமிக்குள்ள என்னெல்லாமோ கொண்டு அனுப்பி பார்க்கிறான், வெடிகுண்ட போடுறான், அது என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறான். பல நூறாண்டுகளுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மக்கி போன காரியங்களை இன்றைக்கு எடுக்கிறான். உள்ள இருந்து என்ன எடுக்கிறான்? பெரிய விலங்குகளுடைய எலும்புகளை கண்டுபிடிக்கிறான். ஆண்டவர் நேர்மையாக படைத்தார். அவருடைய ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு கண்டு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று கண்டுபிடிக்கிறார்கள். தேவன் வாழ்ந்த அந்த எரியோ கோட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் உயிர்த்தெழுந்த கல்லையை கண்டுபிடித்திருக்கிறாங்க. உண்மை இன்றைக்கு ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் இந்த பைபிள்ல இருக்கிறது உண்மை என்று, தேவன் படைத்ததை நேர்மையாக படைத்தார் என்பதை இன்றைக்கு பூமியினுடைய வரலாறு இன்றைக்கு எவராலும் அதை கணிக்க முடியவில்லை. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமி உருவானது என்று யாராலும் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கினார். இந்த பூமி எப்படிப்பட்டதாய் உருவாக்கினார்? மிகவும் நேர்த்தியாக உண்டாக்கினார். ஆதியாகம புத்தகத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரம் 1, 2 பாருங்க. ஆதியாகம புத்தகம் 1, 2, 1வது வசனம், 2வது வசனம். விண்ணையும் மண்ணையும் படைத்தது. மண்ணளவு உருவற்று வெறுமையாய் இருந்தது. ஆழத்தில் இருந்து இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. போதும் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியை வானத்தையும் நேர்மையாக தான் படைச்சார். இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, பூமி ஏன் வெறுமையானது, பூமி ஏன் ஒழுங்கினமாய் போனது என்று யாருக்குமே விட தெரியல இல்லையா? இதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது? சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்மையாக தானே படைத்தார், உலகத்தெல்லாம் நேர்மையாக படைத்தார். ஏன் அப்புறம் இந்த பூமி ஒழுங்கினமாய் போனது? ஏன் இந்த பூமி ஒழுங்கினமாய் போனது? ஏன் இந்த காரியம் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி எழும்பும். ஏன்னா இந்த புஸ்தகங்கள் 66 புஸ்தகங்களை 40 பேர் கொண்ட குழு எழுதியிருக்கிறார்கள். ஆனா இது வெவ்வேறு தரப்பில் எழுதப்பட்டவைகள். அதனாலே நம்ம இந்த பைபிளை வாசிக்கும் போது
ஆவியானவர் துணை இல்லாம வாசிக்க முடியாது. யாரும் தெரியுமா ஏன் இந்த பூமி ஒழுங்கினமாய் போனது? அதாவது தேவன் பிரசங்க புஸ்தகத்துல 11:12 அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? பூமியை நேர்மையாக படைத்தார், மனிதனை ஒழுங்காக படைத்தார். ஏன் இந்த ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 1:2 பூமி ஏன் ஒழுங்கினமாய் போனது? இதற்கு என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒரு கேள்வி உண்டாயிருக்கும். என்ன கேள்வி உண்டாயிருக்கு? ஏன் ஒழுங்கீனமாயிற்று? இதுக்கு என்ன விட? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை 29ஆம் அதிகாரம் அதுல 11-12 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29:11-12. தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, முத்திரிக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். பாருங்க, இந்த வேத புஸ்தகத்தை நம்ம இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் லட்சம் கோடிக்கணக்கான புஸ்தகங்களை பல பேர் அதை அடித்தம் பிரித்து எத்தனையோ முறைகள் எழுதி அதுக்கு பிறகு அச்சிட்டு வருகிறார்கள். ஆனால் ஆவியானவருடைய ஏவுதலின் படி இந்த புஸ்தகத்தை ஒரே முறைதான் எழுதினார்கள். 66 புஸ்தகங்களை 40 பேர் கொண்டவர்கள். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. புஸ்தகம் என்று எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய பைபிளை மட்டும்தான் புஸ்தகம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த புஸ்தகம் உலகத்தில் ஈடு இணையாக எந்த புஸ்தகம் கிடையாதுங்க. இந்த பைபிள் வேதாகமம் மட்டும்தான் புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது உலகத்திலே. அப்படிப்பட்ட புஸ்தகம் தான் வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் என்கிற புஸ்தகம் தான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த புஸ்தகம் கிடையாது. ஆனால் இந்த புஸ்தகம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? முத்திரை போடப்பட்ட புஸ்தகம். வாசிக்க தெரிந்தவர்களுக்கு இதை வாசிக்க கொடுத்தால் வாசித்து பார்த்துட்டு இதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்றால் வாசிக்க தெரிந்தவர்கிட்ட கொடுத்தா இது எனக்கு வாசிக்கவே தெரியவில்லை என்று சொல்வார்கள். பெரிய இன்ஜினியர்களுக்கெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிறவங்கிட்ட கொண்டு இந்த புஸ்தகத்தை கொடுத்து பாருங்க. எத்தனையோ புஸ்தகங்கள் உலகத்துல வாசித்திருப்பாங்க. அது பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதியிருப்பாங்க, உலக மகான்கள் எழுதியிருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானோட துணை இல்லைன்னா புரியவே முடியாது. அல்லேலூயா. இந்த அது எப்படிப்பட்ட புஸ்தகமா? முத்திரை போடப்பட்டது, முற்றிலும் முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம். அது வாசிக்க தெரிந்தவர்களாக இருந்தாலும் அதை வாசிக்க படித்து அது முழுமையாக ஒரு முறை இல்ல, 4 முறை 5 முறை இல்ல, 10 முறை படித்திருக்கிறாங்க. ஆனா அதுபடி என்ன செய்யல? அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிளை சிலவங்கிட்ட கேட்டீங்கன்னா 7 முறை இல்ல 70 முறை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா அதன்படி வாழ்ந்தார்களா? வாழல. ஏன்னா அர்த்தம் தெரியல. இந்த வசனத்தை படிக்கிறோம். இந்த வசனம் நம்ம மூலம் என்ன பேசுகிறார் தெரியல. ஆவியானவர் தான் பேசுறார். அல்லேலூயா. நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா வாசிக்க தெரியாதவங்க சொன்னா அந்த பைபிளை தலைமாட்டி வச்சிருவாங்க. எப்படி? எனக்கு வாசிக்க தெரியலையா, தலைமாட்டில் வச்சு படுத்துக்கிடுவேன், எனக்கு பேய் வராது, பிசாசு வராது, இந்த பைபிளை வச்சு நான் படுத்துக்கிட்டா என்ன செய்யாது, தொடாதுன்னு சொல்லி அப்படியே வச்சிருவாங்க. ஏன்னா அது வாசிக்க தெரியாது. அவங்கள்ட்ட சொல்ல குற்றம் இல்லை. ஆனா அதுபடி கர்த்தர் அவங்களுக்கு தொழில் செய்கிறார். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கிராமத்து மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்ககிட்ட இந்த பைபிளை கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அதாவது பெங்களூர் பகுதியில் தொப்லாபூர்னு சொல்லிக்கிற அதெல்லாம் தாண்டி கல்கோட்டைன்னு சொல்லி ஒரு கிராமம், மலை ஜாதிகள் வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நாங்கள் புதிய ஏற்பாடு அவங்க லாங்குவேஜில் உள்ள ஒரு ஹிந்தி பைபிளை கொண்டு கொடுத்தோம். மறுநாள் போற தொழுவெல்லாம் தூக்கு பறிக்க இப்படி ஒரு டேபிள வச்சு நல்ல ஹேண்டில் பொருத்தி நல்ல ஒரு பக்கத்தில் விளக்க பொருத்தி ஒரு எழுச்சினாங்க. அதுக்கு ஒரு பெரிய மாலை போட்டு அது மேலே உழுந்து கும்பிடுறாங்க. ஏன்னா அதுல வாசிக்க தெரியல அந்த ஜனங்களுக்கு. அதோட வாசிச்சு அதோடைய அர்த்தம் தெரியாம அதை என்ன செய்யறாங்க? விழுந்து கும்பிடுறாங்க. ஏன்னா அர்த்தம் தெரியல, வாசிக்க தெரியல. ஆனாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா தேவனுடைய வேத வசனத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா அந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால அற்புதம் நடக்குது. ஆனா அவங்க முன்னால் அந்த பிசாசு நெருக்க முடியல. நிறைய பேர் தலைமாட்டில் தான் போயிருக்காங்க.
இல்லைன்னா பக்கத்தில் வச்சிருப்பான், இல்லைன்னா நெஞ்சோடு அணைச்சிக்கிடுவாங்க, ஏசப்பா என்ன காப்பாற்றும். ஏன்னா வாசிக்க தெரியல, அர்த்தம் தெரியல, என்ன செய்யறது. ஆனா இதுக்கு எப்படி வாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யாருடைய வாய் சொல்லிட்டான்? இவைகளை கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணுமா? தேடி வாசிக்கிறோம். ஒன்றிலும் ஜோடி இல்லாம இரா. இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா அடுத்த வசனம் அடுத்த ஒரு அதிகாரத்துல கட்டாயம் இருக்கும். ஏன்னா இதை ஆவியானவர் தான் இதை எழுதியிருக்கிறார், அதையும் ஒரு மனிதரை கொண்டுதான் எழுதியிருக்கிறார் இல்லையா? அதை தேடி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பைபிளை வெறும் கடமைக்காக இன்னைக்கு தங்க வசன கேலண்டர், திருவசன கேலண்டர், டெய்லி ஒரு வசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தங்க வசன கேலண்டர் முன்னாலே ஒருத்தர் போய் வாசிப்பார். எங்க போவாரு? அவர் டாஸ்மார்க்கு போவார், இல்லைன்னா வேறொரு காரியத்துக்கு போவார். அங்க போன உடனே நினைச்சது, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. எப்படி இருப்பாரு? நீ எங்கேயா போற? தங்க வசனம் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுன அந்த வசனத்தை தேடி வாசித்து தங்க வசன கேலண்டர். இன்னைக்கு கோல்டு வசனம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, திருவசனம் சொல்லி எழுதியிருப்பாங்க, அதை போய் படிப்பாங்க. அதுல என்ன சொல்லி இருக்கிற அதுபடி நமக்கு இன்னைக்கு. ஏன்னா இவங்க வேலைக்கு போறவங்க பைபிளை தேடி வாசிக்க மாட்டாங்க. கேலண்டர்ல ஏதோ ஒரு வசனம் போட்டிருக்க உடனே என்ன செய்யறது? நீ அந்தபடியே செய்யணும். என்ன சொல்லுவான்? கொலை செய்யணும், அப்படிதான் செய்யணுமா? ஏன்னா நீ அந்தபடியே செய். யூதாஸ் 4 நின்று செத்தா, அப்படியே நீ செய். அப்படிதான் வாசிக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டா தெளிவா, வேதத்தை தேடி வாசி. நல்ல முத்தமிட்டு ஆசையாய் நீ வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச தீர்க்க தரிசனத்தை போய் வாசி. யாரோ எழுதின ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு நம்ம வாசி. ஒருத்தர் சொன்னா, நானும் பிரதர் இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு கூட்டத்துக்கு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வசனம் படிக்கணும். அப்போ சொல்லாரு, விஜயதேவன் சொன்னார், பரவாயில்ல இருக்குது. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு நான் எங்கேயோ சொன்னதை உங்ககிட்ட வந்து சொன்னா அதை ஏற்றுவிட முடியுமா? கர்த்தர் இந்த சபைக்கு இந்த மக்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாரோ அதை தான் சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் சொன்னதை கொண்டு போய் இங்க சொன்னா அது பொருந்துமா? நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் என்ன பேச விரும்புகிறாரோ, ஆனா ஒரே வசனம் தான், ஆனா அந்த அர்த்தங்கள் பலவிதமாய் இருக்கிறது. இந்த சபைக்கு அவர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த வசனத்தை கொண்டு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் சொல்ல முடியும். எங்கேயோ சபையில் சொன்னதை என்று சொன்னா அது பொருத்தமாக, அது அவங்க சபைக்கு ஆண்டவர் கொடுத்தது. கொரிந்திய சபைக்கு அவர் சொன்னார். இன்னைக்கு ரோமாபுரிய சபைக்கு அவர் வேற ஒரு காரியத்தை அதே வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஒரே வசனத்தை கொண்டு ஒரே வார்த்தையை கொண்டு பலவிதங்களிலே ஜனங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியம் என்ன, உங்களுடைய மன வாங்கி என்ன தேவன் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு புரியாமல் இருக்கிறோம். ஆனால் அதை கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிக்கிறோம். நமக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? இன்னைக்கு இன்னொரு காரியத்தை படிப்போம். லூக்கா அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:7. விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஏனெனில் பிள்ளைகளை துணியில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். ஆமா, நான் கேட்கிறவங்கிட்ட கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? மாட்டு வசனம் அப்படியா சொல்லியிருக்கு. கேட்கிற வசனம் அப்படியா சொல்லியிருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மாட்டு தொழுக பிறந்தாரு, உடனே மாட்டில் கொடுக்க வசனம் என்ன சொல்லி நம்ம டெய்லி வேதம் தெளிவா வாசிங்க. ஒரு வசனம் வாசிக்க அதே எங்க முன்னணியில் கிடைத்திருக்க சத்திரத்தில் இடம் இல்லை. முன்னணியில கிடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையை காண்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. இங்க என்ன சொல்லுவோம்? மாட்டு தொழுவில பிறந்திருக்கிறார். எங்க பிறந்தாரா? மாட்டு. ஏன்னா மாட்டு தொழுவத்திற்கு அவர் பிறந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதா? இல்ல. அடுத்து அதே இன்னொரு காரியம் சொல்லி இருக்கு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58வது வசனம் படிங்க.
ம். நரிகளுக்கு 10 கொடிகளும், ம். மானுக்கு பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆ. மானிட மகனுக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். பாருங்க, மானிடருக்கு தலை சாய்க்க என்ன இல்லை, இடம் இல்லை. அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1-2. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது. ஏரோது அரசன் காலத்தில் ஆ. யூதேயர் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். ஆ. அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, ம். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? ம். அவருக்கு விண்ணின் நிழல் கண்டோம், ஆ. அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். ஆனா பாலகனை, இயேசு கிறிஸ்து பாலகனை சந்தித்த சாத்திரிகள் எத்தனை பேர்? 3 பேர் சொல்லியிருக்கான். இந்த வசனம் அப்படியே சொல்லியிருக்கு. எத்தனை நபர்கள் போனார்கள் என்று அதுல 3 நபர்கள் என்று குறிப்பிட்டு போட்டிருக்கதா? இல்லை. அதான் வேதத்தை தேடி நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 3 சாஸ்திரிகள் போனார்கள் அப்படின்னு வேதம் சொல்ல இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? நல்லா படிங்க, திரும்ப ஒரு படிங்க. இந்த அரசன் காலத்தில் ஆ, யூதேயாவில் இருந்து பெத்லகேமில் இயேசு பிறந்தார். பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் ஞானிகள் வந்து, ஆ, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே அவருக்கு விண்ணின் நிழல் கண்டோம், கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். வணங்க வந்திருக்கிறோம் என்றார்களே ஒழிய 3 பேர்கள் வந்தார்கள் என்று வேதத்தில் எழுதல. புரியுதா? வேதத்துல 3 பேர் வந்தார்கள் என்று அதில் எழுதல, வந்தோம் என்று சொன்னார்கள். அது எத்தனை பேர் வந்தார்கள் தெரியாது. ஆனா என்ன சொல்றோம், 3 பேர் வந்தார்கள். ஆனா வந்தோம் என்று சொன்னார்கள். இந்த வேத வசனம் அதான் தெளிவா நம்ம வாசிக்கணும். டக டக டக்குன்னு போகக்கூடாது. நிறுத்தி இது எத்தனை பேர் வந்தார்கள்? 3 பேர் வந்தார்களா? 3 பேர் வந்தார்களா? வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோமா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ சொல்லிட்டாங்க, அப்போ அந்த பிறந்த யாரோ சொல்லிட்டாங்க 3 பேர் வந்தாங்க. அப்போ 3 பேர் வந்தார்கள். பாஸ்கரிகள் பொன்னையும் பூவார்களும் வெள்ளையும் மூணு சாத்திரிகள் தான். பொன்னையும் வெள்ளையும் கொண்டு வந்தார்கள். ஆனா 3 சாத்திரிகள் சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா வேதம் நமக்கு தெளிவா பொன்னையும் வெள்ளையும் கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க? 5 பேர் வந்திருக்கலாம், இல்லை 10 பேர் வந்திருக்கலாம், இல்லை அதில் ஒரு பெரிய கேங்கே வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு ராஜாவை சந்திக்க 2 பேர் 3 பேர் வருவாங்களா? 2 பேர் 3 பேர் வருவாங்களா? நம்ம ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு கூட்டமே வந்திருக்கலாம். என்னுடைய கேஸ், மற்றவங்க எப்படி தெரியாது. ஒரு கூட்டமே இல்லைன்னா வந்திருக்கலாம். ஏன்னா 3 ராஜாக்கள் மட்டும் வர மாட்டாங்க. நமக்கு யூத சாஸ்திரிகள் பிறந்த ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னா சாஸ்திரிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? சாஸ்திரிகள் புலவர்கள், நல்ல அவங்களுடைய காணிக்கையெல்லாம் கொண்டு போய் இந்த ராஜாவை மகிமைப்படுத்துகிறவர்கள் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேதநாயக சாஸ்திரின்னு சொல்லி ஒருத்தர் உண்டு, புலவர்கள். ஏன்னா ராஜாவை விளம்பிய நல்ல அவரை வாழ்த்தி பாடக்கூடியவர்கள். அதனால நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி இருக்கிற புலவர்கள் சாஸ்திரிகள்லாம் என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போயிருப்பாங்க. எத்தனை பேர் அது சொல்ல முடியாது. இல்ல 5 பேர் வந்திருக்கலாம், இல்ல 10 பேர் வந்திருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமே இல்லைன்னா போயிருக்கலாம் இல்லையா? வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அரசருக்கு காணிக்கையாக வச்சிருப்பான் இல்லையா? அதான் உண்மை. இதை நம்ம என்ன செய்யணும்? சரியா தெளிவா படிக்கணும். அடுத்து அந்த வசனத்துக்கு நேரம் நம்ம வருவோம். இந்த பூமி ஏன் ஒழுங்கினமா இருந்தது? அதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? கண்டுபிடிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல, அதாவது ஏசாயா 36ஆம் அதிகாரம் 14 அவர் சொன்ன மாதிரி எதுவுமே ஜோடி இல்லாம இருக்காது இல்லையா? அப்போ ஆதியாம் புத்தகத்துக்கும் அடுத்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு வரும் பொழுது 28ஆம் அதிகாரம் 12 - 15 வரைக்கும் வாசிங்க. ஒன்று பாடு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ நிறைவின் மாதிரியாகவும் ஞானத்தின் நிறைவாகவும் அழகின் முழுமையாகவும் இருந்தாய். கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். விலையுயர்ந்த கற்கள் உன்னை அழகுபடுத்தின. பதுமாரகம், புட்பாரகம், வைரம், வைடூரியம், பளிங்கு, கோமரகம், பச்சை, நீலம், மாணிக்கம், மரகதம் ஆகியவற்றை அணிந்திருந்தாய். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட கேராப்பா இருந்தானா? இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக இறைவனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இந்த லூசிபர்ட்ட இந்த பூமியை ஒப்பு கொடுத்தார்.
இந்த பூமியை நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். அவன் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இப்படி அசைஞ்சா போதும் என்ன செய்யணும்? கீத வாக்கியங்கள், மேள தாளங்கள், அப்படியே பூமி என்ன செய்யும்? அதிரும். இந்த பூமியை பயங்கரமான ஒரு பாதுகாப்பின் ஒரு படை தலைவருக்கு உண்டான எல்லா காரியங்களையும், அவனுக்கு பாதுகாப்புக்கான எல்லா வல்லமைகளையும் தேவனாய கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதனால் அவன் என்ன செய்தான்? நல்ல அந்த இடம் முழுவதும், பூமி முழுவதும் அவனுடைய கண்ட்ரோல்ல எடுத்தான். அவன் பாதுகாப்புக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கேரா, ஒரு தூதன். அவன் அக்கினிமயமான வல்லமை படைத்தவன். அவனுக்கு முழுவதும் என்ன செய்வான்? அவனுடைய இருக்கிற முத்துக்கள், வைரங்கள் எல்லாவற்றையும் அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்க. இன்னைக்கு பூமி கீழே பாத்தீங்கன்னா எல்லா வைரங்கள், கற்கள் எல்லாம் பூமி கீழே தான் இருக்கிறோம். அவ்வளவு வைர கற்கள், அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களினால் அவனை மூடி இருந்தது. அவன் அசைக்கும் பொழுது மேல வாக்கியங்கள், கீத முழக்கங்கள், இடி முழக்கம் போல என்ன செய்யுது? எழும்பும். உங்களை கண்டால பூமி என்ன செய்யும்? அதிரும். அங்க இருக்கிற மக்கள்லாம் பயந்தார்கள். ஐயோ, பலசாலியான ஒரு தூதன் இருக்கிறான் நம்மளை பாதுகாப்புக்கு. அந்த ஏரியா முழுவதுமாக அந்த பூமியை பாதுகாத்தான். அந்த இயற்கை வளங்களெல்லாம் அவன் பாதுகாத்து இந்த பூமியை செழிப்பாக வைத்திருந்தான். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதே 14:12-15 படிய. ஏசாயா 14:12-15 அதே மாதிரி. வைகறை புதல்வனாகி விடிவெளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்கப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உழைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய். நல்ல பாதாளத்திலே அவன் தள்ளுகிறான். அப்படிப்பட்ட தூதனுக்கு என்ன நினைப்பு உண்டாயிட்டு தெரியுமா? கடவுள் எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமி முழுவதும் என்னுடைய ஆண்மையில கொடுத்துட்டாரு, இனி ஆராதனை கூடாததுக்கு நம்ம என்ன செய்யணும்? புறப்படும். அவருடைய சிங்காசனத்தை, தேவனாய கர்த்தருடைய சிங்காசனத்தை நம்ம பறிக்கணும். நம்ம அதுல தேவரை போல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, என்ன செய்தார்? அங்கிருந்து மேல நீ ஏறணும்னு சொல்லி அப்ப ஒரே அடிச்சு என்ன செய்தார்? பூமியை பார்த்து கீழே தள்ளிட்டார். இவன் விழுந்தவன் இந்த பூமியில விழுந்த உடனே கரிக்கட்டையாய் போனான். அவனை மட்டும் இல்ல, அவனை சேர்ந்த தூதர் கூட்டம் எல்லாம் என்ன செய்து கீழே இறங்கிது. ஏன்னா இவன் வந்து ஆள் சேர்த்தான். நம்ம மட்டும் போய் அந்த ஆராதனை பிடிக்க கூடாது, இவனோடு சேர்ந்த குரூப்பெல்லாம் கூட்டு போய் அவருடைய சிங்காசனத்தை கைப்பற்றணும், நம்ம அதில் உட்காரணும், நம்மளை சார்ந்த தூதர் கூட்டம் என்ன செய்யணும்? நம்மளை ஆராதிக்கணும் அப்படின்னு இவன் என்ன செஞ்சான்? திட்டமிட்டான். நல்ல ஒரு திட்டம் பாருங்க. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ஒரு வல்லமை கொடுத்தாருன்னா என்ன செய்வோம்? சிலவர்கள்ட்ட வந்து ஒரு ஆசை உண்டு, நம்ம தான் பெரிய ஆள். பெருமையில நிறைய பேர் விழுந்துருக்காங்க. அது நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். பெருமையில விழுந்துருக்காங்க. ஆண்டவர் அதான் நம்மளை ஆண்டவர் வேற மாதிரி படைச்சிட்டார். ஏன்னா அவனை தூதனை படைச்சதுனாலதான் இன்னைக்கு அவன் பெருமையில விழுந்த உடனே என்ன செய்யறான்? மேல இருந்து கீழே தள்ள உடனே பூமியை நம்ம காப்பாற்றக்கூடிய அந்த கேராப்பு பூமியை ஒழுங்கினப்படுத்திட்டான். இப்ப புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு? இந்த பூமியை யார் ஒழுங்கினப்படுத்தினார்னா இந்த சைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த பிசாசு, வலு சர்ப்பம் என்கிறவன் வலு சர்ப்பமாய் கீழே விழுந்து இந்த பூமியை ஒழுங்கினப்படுத்திட்டான். திரும்ப ஆதியாம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க என்னன்னு. அது ஒழுங்கினமாய் இருந்த போது அதிகாலை விடிவெளி மகனே என்று அவனுக்கு பேர் இருந்தது. ஆமா, அது 1-2வது வசனம். 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, நீர்த்திரளின் மேல் ஆவியானவர் என்ன செய்தாரா? என்ன செஞ்சது? இவன் விழுந்த உடனே பூமி என்ன செய்து? இருள் ஆயிற்று. இருளின் தூதன், அந்தகாரத்தின் காரன் இவன் என்ன செய்தான்? விழுந்துட்டான். விழுந்த உடனே இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வெறுமையாக்கிட்டான். பூமியை காப்பாற்றக்கூடிய இவன் பூமியை என்ன செய்தான்? சீரழிச்சுட்டான். எல்லாத்தையும் உடச்சி சின்ன பின்னமாக்கிட்டான். பின்ன ஆண்டவராய் தேவனாய கர்த்தர் திரும்ப அந்த பூமியை ஒழுங்குபடுத்துறார்.
ஒழுங்குபடுத்திட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆதியாகம புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் வாசிங்க. அடுத்து 21 வாசி. பாருங்க, பின்பாக மனிதனை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க அவனை என்ன செய்தாரு? படைத்தார். இவன் எங்க இருக்கான்? அதே தோட்டத்துல தான் கிடக்கு. இவன் விழுந்தவன் பூமி சீர்படுத்தின பிறகு அதே ஏதேன் தோட்டத்துல தான் இவன் இருக்கான், வேற எங்கேயும் போல. ஆனா பின்பு தேவன் ஆணும் பெண்ணுமாக அவருடைய சாயலாக நம்மளை படைத்தார். எதுக்காக படைச்சாரு? இந்த தூதனா படைச்ச பின்பு இவன் நம்மளை மீறிட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த மனுஷ சாயல், நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கி நம்மளை ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் படைச்சார். இன்றைக்கு தேவ தூதர்கள் விழுந்து போனாங்க, அவங்க எழுந்திருக்க முடியாது. ஆனா மனிதன் ஒரு முறை இல்லை 70 முறை விழுந்தாலும் நீதிமான் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்காத ஒரு கிஃப்ட் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாவத்தில் விழுந்தாலும் கருணையாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால திரும்ப நம்மை எழுந்து நிற்கபடியாக செய்தார். அல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு அப்படி அல்ல. விழுந்தவன் தான். அவன் எங்க போட்டு அடைச்சு வச்சிருக்காரு பாருங்க. யூதா அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்க. அவனை எங்க கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. யூதா 1:6 படிங்க. தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக் கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்றும் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார். காரிருள் அந்தகார சங்கிலினால இந்த விழுந்து போன அந்த விழுந்து போன கூட்டத்துல மூர்க்கமான கூட்டம் உண்டு. இதுல 2 கூட்டம் உண்டு, நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வேதத்தை நம்ம இன்னும் வாசிச்சோம்னா தெரியும். இதுல மூர்க்கமான தேவதூதர் கூட்டம் உண்டுங்க. அந்த மூர்க்கமான கூட்டத்துல ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? நியாய தீர்ப்பு நாளுக்கென்று இவர்களை அந்தகார சங்கிலினால ஒரு பாதாள அறையில அந்தகாரத்துல கொண்டு பூட்டி வச்சிருக்கிறார். அவன் என்ன செய்யறாரு? கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல தான் வெளியே கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் அவன் பூமியில வர முடியாது, ஜனங்கள் ஆளுகை செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதை விட குறைஞ்ச பவர் உள்ள அந்த விழுந்து போன கூட்டம் தான் இன்றைக்கு ஆளுது. ஆனா ஆண்டவர் அவனை விட சற்று சிறியவனாக நம்மளை படைத்து என்ன செய்தார்? அவனை ஆளுகை செய்யும்படியாக, அவனை மிதிக்கும்படியாக நம்மளை தேவன் அவருடைய சாயலாக வைத்தார். விழுந்தால் திரும்ப எழுந்திருக்கக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆனா தேவதூதன் விழுந்தான், திரும்ப அவனால எழுந்திருக்க முடியல, விழுந்துட்டான். ஆண்டவர் அவனை அந்த கால சங்கிலியில ஒரு குரூப்பை கட்டி போட்டாரு. மற்றவனை ஆண்டவர் இந்த பூமியில் அலங்கி திரிகிறவனா இரு, நான் மனிதன் காலில் அவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அந்த மூர்க்கமான தேவதூதரின் கூட்டம் வந்ததுன்னா மனுஷன் தாங்க முடியாது சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? முக்கியமான அந்த மூர்க்கமான கூட்டத்தெல்லாம் அடைச்சி இணைச்சிட்டாரு, பாதாளத்தில் வச்சுட்டாரு. அவன் வெளியவே வர முடியாது. அவன் நியாய தீர்ப்பு நாள்ல தான் தூதர்களை கொண்டு வெளியே கொண்டு வந்து அந்த அக்கினி கடல்ல போடுவாங்க. அவன் டைரக்டா அங்கதான், அவனுக்கு நியாய தீர்ப்பு இன்னைக்கு எழுதியாச்சு. நம்ம விழுந்த உடனே அவன் அந்தகார சங்கிலினால அவனை கட்டி முத்திரை போட்டு கடைசி நாள்ல அங்கே நியாய தீர்ப்பு ஆகி அந்த நாள்ல அவன் நியாய தீர்ப்பெல்லாம் இன்னைக்கு நியாய தீர்ப்பு எழுதியாச்சு. அவன் கடைசி நாள்ல அக்கினி கடல்ல தீர்ப்பெல்லாம் எழுதியாச்சு. அவன் என்ன செஞ்சாரு? அங்க போட்டுறாரு. ஆனா மேல இவனுடைய குரூப் எல்லாம் இருக்கு பாருங்க. இவனுக்கும் அந்த நரகம் தான் இருக்கு, மனுஷனுக்கு படைக்கல. ஆனா இந்த குரூப் என்ன செய்யும் தெரியுமா? ஒவ்வொருத்தரையா தந்திரமா இருக்கு. என்ன செய்யலாம்? அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவன் முதல்ல ஆதாம வஞ்சிச்சது நிமித்தம் பாவம் உள்ள வந்துட்டு அப்ப ஆசைப்பட்டான், நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம், இனிமே நமக்கு ஒரு குரூப்பு சேர்ந்துட்டு இன்னைக்கு அவன் உலகத்துல மனிதர்களை ஆள் சேர்த்துட்டாலேதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய சாயலாக உருவாக்கினார். அது மட்டும் இல்லைங்க, நம்மளை ரட்சிக்கவே திரும்ப உலகத்தில் வந்தார். அழிந்து போகிற இந்த மானிட ஜென்மத்தை திரும்ப மீட்க இயேசு கிறிஸ்து நம்முடைய சாயலாக வந்தார். ஆனா முதல்ல அவருடைய சாயலாக நம்மளை படைத்தார். இரண்டாவது முறை அவர் பூமியில நம்முடைய சாயலாக வந்து நம்மளை மீட்டெடுத்தார்.
அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது. ஆனா தேவதூதனுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவன் பெரிய உருவ தோற்றமா இருக்கலாம், பெரிய உருவமாய் பயங்கர கரி மாதிரி நம்ம முன்னால நின்று போராட நினைச்சாலும் அவருடைய கிரியைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய சத்திய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கிறதுங்க. நமக்கு ஒரு பெரிய தீமே உட்பொண்டு இன்னைக்கு தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை பாதுகாக்கிற தூதர்கள் நம்மளை சுற்றி எப்போதும் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்போதும் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல உத்தரவு கொடுக்கிறாரு, நீ உத்தரவு கொடு. உன்னுடைய பாதுகாப்பின் தூதருக்கு நீ உத்தரவு கொடுத்தா அவங்க பணிவிடை செய்வாங்க. நீ தூதருக்கு கட்டளையிட்டா உன்னை என்ன செய்வா? பாதுகாப்பான். நீ பயணம் செய்கிற, ரயில்ல போற, பஸ்ல போற, இல்ல டூ வீலர்ல போற, நீ ஒரு நிமிஷம் யோகடிக்கு போ, தூதனே எனக்கு பாதுகாப்பு வா இயேசு நாமத்தினால் சொல்லி, அவ்வளவுதான். என்ன செய்வான்? நீ போகிற இடம் வரைக்கும் தூதன் வருவான், பாதுகாப்பான். பெரிய பிசாசு நமக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தால் அப்படியே தடுத்து நிறுத்திடுவாங்க. அதான் கர்த்தருடைய சேனை. நமக்கு ஒரு பெரிய சேனை நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பிரதமரோ யாரோ வராங்கன்னா எஸ்கார்டு நிறைய வருவாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்க போறாங்கன்னா சுத்தில யார் இருப்பாங்க? எஸ்கார்டு தேவன் அனுப்புவார். ஏய், என் பிள்ளை நடந்து போறான், இந்த பாதையை சரி பண்ணு. இங்க எல்லாம் யார் இருக்கா? அந்த விழுந்து போன தூரம் பாம்பு மாதிரி கிடந்தால பிடிச்சி தூர போட்டோம். கோத்தூர் பகுதியில ஊழித்து போயிருந்தேன். 2 நாளைக்கு முன்னால அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன். போன்ல இருந்து ஜோம் பண்ணேன். எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமித்தார். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க காம்பவுண்டு ஒரு ஆள் உயரம் இருக்கும். அந்த காம்பவுண்டு வழியாக ஒரு சர்ப்ப பாம்பு ஏறி அவங்க வீட்டு முற்றத்துல விழுந்து அந்த இடத்துல சட்டையை உரிச்சு போட்டு போகுது. ஆனா இது எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா அதை ஜோம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு காமித்தார். ஆனா இன்னைக்கு போய் கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் உண்மைதான். பெரிய பாம்பு இந்த காம்பவுண்டை தாண்டி எப்படிதான் வந்து தெரியாது. பொத்துல உள்ள ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு திடீர்னு பார்த்தா இந்த இலையை இந்த ஒரு செடியை காமிச்சாங்க. இதுல பெரிய பாம்பு சட்டை கிடக்கியா. மறுநாள் பார்த்துருக்கேன், வேலைக்காரி பார்த்துருக்கிறா, நாங்களும் பார்த்தோம். என் மகன் உழுற சத்தத்தை கேட்போம். திடீர்னு பார்த்தா உள்ள ஒரு உருவம் ஓடுற மாதிரி இருக்கும்னா நீதான் பிசாசு விழுந்து போன தூதர் கூட்டம் உன்னை ஏமாத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுறியா, பயப்படாதன்னு சொல்லி ஜோம் பண்ணி தைரியத்தை சொல்லிட்டு வந்தேன். பாருங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிட்டியில இப்படிப்பட்ட இடத்துல, ஒரு கிராமத்துல விழுந்தாலும் சொல்லலாம், ஆனா ஒரு சிட்டியில இப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம். ஒரு ஆண் உயர காம்பவுண்டு சுவரை தாண்டி வந்து விழுதுன்னா அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும். அவங்க கண்ணால் பார்த்து நான் உண்மையை சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு போன வாரம் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுல உள்ள எல்லா காரியங்களையும் காமிச்சாங்க. இந்த இடத்துலதான் அந்த சட்டம் கிடந்தது, இந்த இடத்துலதான் ராத்திரி பொத்து விழுற சத்தம் கேட்கும். இது இப்படி யாரோ ஏறமா இருக்கும் பார்த்தா அந்த பாம்பு விழுந்து கிடக்கும். அது பேர் சாவாது, அது பாட்டுக்கு சட்டையை ஊட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் எப்படி நடக்கு பாருங்க. இதெல்லாம் தேவன் என்ன செய்யணும்? நமக்கு முன்னால பிசாசு தடைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் கோணலானவைகளை சபைப்படுத்துகிற தேவ தூதர் கூட்டம் என்ன செய்யும்? நமக்கு முன்னால இறங்கி என்ன செய்வாங்க? பணி செய்வாங்க. கோலியாத்தில் நின்று சவுண்ட் விட்டான், தாவீது ஒரே அடி அடிச்சான். அவ்வளவுதான். யார் செஞ்சது? தாவீது விசுவாசத்தோடு அடிச்சது. அதனால இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால் உள்ள காரியங்கள் கண்களை மூடி இருப்போம். உங்களுக்கு டைம் பேசிட்டே இருக்கலாம். சரி, எல்லாரும் எழுந்து போன வாரம் நீங்கள் ரொம்ப லேட்டாக கண்களை மூடி தேவனுடைய நேரம் இன்றைக்கு அருமையான வேத வார்த்தைகள் நமக்கு வேதத்தின் முடி தெல்லம் தெளிவார் ஆவியானவர் விளக்கி கூறின இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். என் தேவாதி தேவனே, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் மனிதனுடைய இருதயத்தில் கிரியை செயல்பட போகிறதோ என்று எனக்கு அறிய நீர் அறிவு பரமபிதா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவா? நீரே ஆராய்ந்து அறிகிறவர். இந்த நாளிலே உங்களுடைய வேத வசனத்தை
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வார்த்தைகளை பேச அடியேனுக்கு அருள்வாக்கு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற அருமையான இந்த ஜனங்களுக்காக நான் என்ன சொல்ல போகிறேன், நீர் என்ன சொல்லி இவர்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர் அப்பா. உங்களுடைய வார்த்தை என்ன? இந்த ஜனங்களுக்கு இப்படி சொல்ல வேண்டும். இந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் எப்படி வார்த்தையை கொண்டு பேச வேண்டும், இந்த ஜனங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா, அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்றெல்லாம் சொல்லி அழுவையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்பா, நீங்க தான் அந்த சமாதானத்தை தர முடியும், உங்களால தான் முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா, அடியனோடு பேசுங்க அப்பா. உடைய வார்த்தை பரத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து நீர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தால் முடிய வேறு ஒன்றும் எங்களால் சொல்ல முடியாதப்பா. உடைய காரியம், உடைய வல்லமை வெளிப்படுத்தும், உடைய காரியம் வெளிப்படுத்தும். இப்பொழுது வல்லமை வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். வல்லமை அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா போராட்டத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும், இறங்கி வாரும், வல்லமையோடு இறங்கி வாரும். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்குள் ஒப்புவிடுத்து ஜெபிக்கிறேன், 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 ஜெபிக்கிறேன். ஓ ரிபா ஷாதாதா ராலா ரிபாலா ராதாலா ரி கானோ ரிபாலா ரி கானா ரி காபால ரி கானோ. வல்லமை 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 அக்கினி 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 இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வல்லமை மேல் வல்லமை இறங்கட்டும், வல்லமை மேல் வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தீ கிடையாக்கப்படட்டும், சாத்தானுடைய கிரியைகள் தீ கிடையாக்கப்படட்டும். வல்லமை 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 வல்லமை. சதி மோசங்கள் முறியடிக்கப்படட்டும், சதி மோசங்கள் முறியடிக்கப்படட்டும். வல்லமை 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 வல்லமை. வா ராபா லாரா போலி காபா லி ராதா லா ரி காமா ரி மாலா ரி காலா ரோரா பாலா சகானா ரோரா பாலா நீ கராபி ஆரா பிலி கலவலி கரபா. வல்லமை 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 பரவட்டும், வல்லமை பரவட்டும், அக்கினி பரவட்டும். குடும்பங்களில் ஏற்படுகிற போராட்டங்கள், பொறாமை, மண்கண் எரிச்சல் எல்லாம் ஆவிகள் விரட்டப்படுவதாக வல்லமை வல்லமை இறங்கட்டும். ஓ ரிபாலா ஷாகந்தா ரிபாலா ராதாலா ரி காபா ரி மாலா ரி கானா ரி காரா லி காரா தி கரபா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வாலிபனே, 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 ஒரு வாலிபன் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறான், ஒரு உள்ளத்திலே சோர்ந்து போய் இருக்கிறான். எடுத்த காரியம் எல்லாம் தோல்வியாய் இருக்கிறது. நான் என்ன செய்வது, என்ன பண்ணுவது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிற வாலிபன் சகோதரனை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பயப்படாதே, ஏற்ற காலம் வரும்பொழுது உன்னை உயர்த்துவேன். நீ பொறுமையாக காத்திரு, தேவனுடைய சமூகத்திலே காத்திரு, இன்னும் காத்திரு, இன்னும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திரு. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். வாலிபனை பயப்படாதே, பயப்படாதே. உன் உள்ள சோர்ந்து போய் இருக்கிறது. இறைவன் நான் இயேசு கிறிஸ்து நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்கிறாராம். அவர் பார்க்கிறார். இன்றைக்கு உன் உள்ளத்தை பார்க்கிறார், உன் மனதை பார்க்கிறார், உன் இதயத்தை பார்க்கிறார். மனிதனோ இதய வெளி தோற்றத்தை பார்க்கிறார். இறைவன் உள்ளத்தை பார்க்கிறவர். உன் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ள வேண்டுதலை பார்க்கிறார், உன் உள்ளத்தின் வேண்டுதலை பார்க்கிறார், வாஞ்சியை பார்க்கிறார். உன் வாஞ்சியை நிறைவேறும், சீக்கிரத்தில் நிறைவேற்றுகிற தேவன் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன் என்கிறார். அந்த வார்த்தை உனக்குள்ளே பிரவேசிக்கும். உன் மன சஞ்சலங்கள் நீங்கும். உன் மன சஞ்சலங்களை தேவன் நீக்குவார், நீக்குவார். எல்லா மன சஞ்சலங்களை தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற தேவன், வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதோ அடையாளமாக தேவனுடைய கரம், அந்த ஆணி பாய்ந்த கரத்தை பார்க்கிறேன். உன்னுடைய உச்ச தலையிலே அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. உன் சரீரம் ஒரு புல் அரிக்கிறது போல உணர்கிறார். இப்பொழுதே அவர் உன்னை தேற்றுகிறார். உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன்னை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய காயப்பட்ட தழும்புகளினால் உன்னை தொடுகிறார். அவருடைய விரல் தொடுகிறது, அவருடைய விரல் தொடுகிறது, உணர்கிறேன். அவருடைய விரல் உன்னை தொடுகிறது, உணர்கிறேன். கர்த்தருடைய விரல் தொடுகிறது, கர்த்தருடைய விரல் தொடுகிறது. பயப்படாதே மகனே, எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதே. வல்லமையுள்ள தேவன், வல்லமை வல்லமை வல்லமை. அக்கினி இறங்குது, இறங்குது பாருங்க. ஒரு வீட்டுல, ஒரு சகோதரி வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, அலறல் சத்தம். உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்குது பார், இறங்குது பார். உன் வீட்டுல இருக்கிற அந்த அலறல் சத்தம் மாறுகிறது, அலறல் சத்தம் மாறுகிறது. சத்தாவியுடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது, சத்தாவியுடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்குது பார்.
இறங்குதுப்பா இறங்குதுப்பா வல்லமை வல்லமை இறங்குது. எல்லா கட்டுகளை தேவன் அறுக்கிறார். இன்றைக்கு எல்லா கட்டுகளை தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லா அந்தகார கட்டுகளை தேவன் முறியடிக்கிறார். வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லா வயதானவர்களுக்கு மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. வயதானவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆண்டாம் மிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலன் 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 இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. வயதாகிவிட்டது நடக்க முடியல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பயப்படாதீர்கள். உங்க மேல பரிசுத்த ஆவியானுடைய பலன் உன்னதமானுடைய நிலை உங்க மேல விழுகிறது விழுகிறது. இப்பொழுதே அந்த பலன் பலன் உண்டாகிறது. உங்க சரீரத்தில் ஆண்டாம் மிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலன் பலன் உண்டாகிறது. என்னுடைய வல்லமை இறங்குது இறங்குது. இப்பொழுது இரண்டு வல்லமை அக்கினி அக்கினி இறங்குது பாருங்க. அக்கினி இறங்குது பாருங்க. தேவ வல்லமை அக்கினி அக்கினி இறங்குது பாருங்க. தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஒவ்வொருவர் மேலையும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு தொடுகிறார் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஓ ரீபாலா ஷாதா ராதாலா கைகளை தட்டி ஆராதிப்போம். தேவனை சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க. துடிங்க துடிங்க. உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அளவற்ற பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். கைகளை தட்டி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் கைகளை தட்டி ஆழமான சத்தமிடுவோம். தேவனை சோத்தரிப்போம் சோத்தரிப்போம் சோத்தரிப்போம். சோத்திரம் பண்ணுங்க துடிங்க துடிங்க துடிங்க. தேவனுடைய வல்லமை அக்கினி இறங்குது பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் தேவன் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். எல்லா நரம்புகளை ரத்தத்துக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கிக் கொண்டு இருக்கிறார். ஓ ரீபாலா ஷாபாலா ரீபாலா ரீகாலா ரீகாலா தூரி காலவா வல்லமை 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 அக்கினி அக்கினி இறங்குது பாருங்க. அக்கினி இறங்குது பாருங்க. எல்லா வேலை தேவனுடைய ஆவியானவர் இறங்கிக் கொண்டு இருக்கிறார். இன்னும் 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 சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க. துதிங்க துதிங்க. எரிய கோட்டை உடைந்தது போல உங்க கட்டுகள் எல்லாம் தேவன் உடைக்கிறார் உடைக்கிறார் உடைக்கிறார். துதிங்க துதிங்க. சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க. ஓ ரீபாலா ஷாபாரா தாலா ரீகாலா ரீகாபா ராலா ராதா ராகாபோ ரீகாலா ரீகாரபாபா Rabana kama rima radala rikala buri kama radala rikamo rimala dada dada nula kale karabali karabo உலகம் 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 இருளி மூட போகிறது. இதோ வானத்திலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அசாத்தியமான ஒரு சூழ்நிலை வானம் முழுவதுமாக காணப்படுகிறது. இதோ மக்கள் அலறல் சத்தம் மக்கள் அலறல் சத்தம் பார்க்கிறேன். இதோ வானத்திலே ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை இருள் இருள் போல மேல என்னெல்லாமோ பறக்கிறது. அந்த பறக்கும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு காதெல்லாம் பொத்திக் கொண்டு ஏதோ சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்துல இனி ஒரு சமாதானம் இல்லாமல் போக போகிறதா? ஓ ரீபாலா ஷாகாந்தா ரீமாலா ராரா தௌகாமா ரீமாலா ரேகானா ரீகாரபோ. இதோ என் ஜனங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பேன். இதோ வல்லமை வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அநேக இடங்களிலே ஜனங்களுடைய வயிற்றுக்கு வழி இல்லாமல் துடி துடித்து இறந்து போகிறதை பார்க்கிறேன். ஓ ரீபா ராதா வயிற்றில் கோளாறு உண்டாகிறது. வயிற்றில் என்ன நோய் என்று தெரியாமல் அநேக ஜனங்கள் மரித்து போகிறதை பார்க்கிறேன். ஓ ரீபா ஷாகா ரீமா ரீகா ரீமா ரீகானா தூரி காபா லரா துலி கரபா. கோதுமை பஞ்சம் உண்டாகிறது. கோதுமை குறித்து கோதுமை பஞ்சம் உண்டாக போகிறதா? கோதுமை விளைச்சல் கம்மியாக போகிறது. அநேக இடங்களிலே கோதுமை தட்டுப்பாடாக போகிறதா? கோதுமை விளைச்சல் இதோ அதுல இன்னைக்கு பஞ்சத்தை விதைக்கிறார்கள். பஞ்சம் விதைக்கப்படுகிறது. கோதுமை பற்றாக்குறையாக போகிறது. களஞ்சியங்கள் குறையப்படும். கோதுமை களஞ்சியத்தில் களஞ்சியங்கள் சேர்க்க முடியாதபடி பஞ்சத்தை உண்டாக போகிறது. ஓ ஷாபா ரீகா ரீமால் ராதா கானா ரீமா கோரி கபா ராதா லைகமி கலபா ராதி கபாலி கமா ரீமா கா து கபாலி கலா. எல்லா அந்தகார சக்திகளை தேவன் உடைக்கிறார் உடைக்கிறார். தேவனுடைய வல்லமை சீக்கிரமாய் வெளிப்படும். தேவனுடைய வல்லமை அசாரீரியமான காரியங்கள் காணப்படும். பூமியில தேவனுடைய வல்லமை ஒரு பக்கம் பயங்கரமாய் எழும்பும். சாத்தானுடைய அதிகாரங்களும் பயங்கரமாய் எழும்பும். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்னாலே அவருடைய வல்லமை செல்லாது. அவருடைய வல்லமையை தேவன் முறியடிப்பார். தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அநேக தேவ தூதர் கூட்டத்தை பார்க்கிறேன். ஓ ரீபா கானா பி காரபா. பூமியில பலத்த யுத்தங்களை போல நடக்கும். யுத்தங்களை போல நடக்கும். தேவ மனிதர்களுக்கும் பிசாசின் கூட்டத்திற்கும் பயங்கரமான போர் நடப்பது போல இந்த உலகத்தில் பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்க போகுது. வர்த்தக போர் வர்த்தக போர் வர்த்தகங்கள்ல பயங்கரமான போராட்டம் காணப்படும். வர்த்தகங்கள்ல பயங்கரமான ஒரு போராட்டத்தை பார்க்கிறேன். வர்த்தகங்கள் சீரழிந்து போகிறது. வர்த்தகங்கள் எல்லாம் சீரழிந்து போகிறதை பார்க்கிறேன். வல்லமை
வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். ஏஷாபா ரீம் கா ரீமா லாபா தோய் காபா ரீமா ராதா ராகா நீ கரா. வல்லமை வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். எல்லா விதமான வஞ்சங்களை தேவன் போக்குங்கப்பா இந்த நாளிலே. அதற்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும் ஜனங்கள். அதற்காக திறப்பில் நின்று கர்த்தருடைய ஜனங்கள் அதற்காக உத்தரவாதம் கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் அழியாமலும் தேசத்தில் பஞ்சம் வராமலும் அநேக இடங்களிலே பயங்கரமான வானத்தில் பயங்கரமான ஒரு காட்டங்களை பார்க்கிறேன். அந்த கூட்டத்தினால் ஜனங்கள் காதை புச்சி மீண்டும் மீண்டுமாக அது ஒரு தரிசனமாய் பார்க்கிறேன். இருள் சூழ்கிறது, மேக இருள். அதுல பலவிதமான காரியங்கள், ஒருவேளை போர் விமானமாய் இருக்கலாம், இல்லை என்றால் பலவிதமான சத்தங்கள் பூமியிலே நோக்கி வரும்பொழுது ஜனங்கள் காதை பொத்திட்டு அங்கங்க ஓடி வெளியலாம் என்று அலறுகிற ஒரு சத்தம், அலறுகிற ஒரு சத்தம். இதோ இந்த நாளிலே அப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் பூமியிலே நடக்க போகிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. தேவனுடைய ஜனங்கள் அதற்காக உத்தரவாதம் கொடுத்து சோதகுமார பட்டணம் அழிந்தது போல அழியாமல் நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம பட்டணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உத்தரவாதம் கொடுத்து ஜனங்கள் ரட்சிப்பதற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒரு யோனாவை போல நாம் எழுந்து நிற்க வேண்டும். இதோ இதோ நெகேமியாவை போல திறப்பில் நின்று தேசத்திற்காக ஜெபிக்க நம்மளை அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். எல்லா நாச மோசங்கள் நெருங்காதபடி எல்லாவற்றிலும் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய், வயிற்றில் பயங்கரமான வலிகள் வேதனையோடு காணப்படுகிறார்கள் அநேக ஜனங்களுக்குள்ள. அப்படிப்பட்ட வயிற்று போக்காகும். சில நேரங்களில் வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதியினாலே ஜனங்கள் துடிக்கிறதை பார்க்கிறேன். அநேக ஜனங்கள் பல தேசங்களிலே அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வயிற்று வலியினால் துடிக்கிறார்கள், வேதனையோடு துடிக்கிற ஒரு சில கூட்டத்தை பார்க்கிறேன். அதனால் அவர்களுக்கு பலவிதமான மரணத்தை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமே, ஜனங்களுக்காக தரப்பில் நின்று ஜெபிக்க வேண்டுமே. அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 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 கர்த்தருடைய ஆவியானவர் அசைபாடுங்கப்பா. இன்னும் இந்த கூட்டத்திற்கு நோக்கி உடைய வல்லமை இறங்கட்டும், ஜனங்களை நோக்கி வரட்டும், ஜனங்களை நோக்கி வரட்டும். தேவ ஆவியானவர் இன்றைக்கு வல்லமையோடு இறங்குங்கப்பா. உடைய கிருபை கிடைக்கட்டும். இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கிருபை கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே அசைபாடுங்க. கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தேவன் சுகமாக்குகிறார். கால்ல நரம்பு வெரிகாஸ் நோய் என்று சொல்லக்கூடிய அளவுல உங்க கால்ல வெட்டி சில நேரங்களில் இழுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு வந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு கட்டளை எடுக்கிறார். அந்த வியாதி நீங்குகிறது. அந்த கால் வெரிகாஸ் நோயை தேவன் மாற்றுகிறார். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இரவுல படுக்கும் பொழுது ஒருவேளை உங்க கால் வெட்டி இழுக்கலாம், இல்லைன்னா நரம்போடு உங்க கால் இழுக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கப்பா. உடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும். எல்லா கட்டுகளை போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் கூட்டமாக குடும்பத்தில் இருந்து அது வெளியேறுகிறது. சில குடும்பங்களை ஆட்டி படைச்ச இந்த சர்ப்பத்தின் அதிகாரம் உங்க குடும்பத்தில் இனி இருப்பதில்லை. தேவனுடைய அக்கினி விழும்பொழுது அது கதறுது, வாய பிறக்குது. இன்னைக்கு தேவனுடைய அக்கினி விழுந்த உடனே அக்கினி விழுதுபாய் விழும் பொழுது அந்த சர்ப்பத்தின் ஆவி வாயை பிளந்துட்டு ஓடுது பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள அது இருந்து உங்க கணவன் மனைவிகள பிள்ளைகள போராடுன அந்த போராட்டத்தின் ஆவி வெளியேறுது. வல்லமை இறங்கி பாருங்க. அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. கூட்டமா ஓடுது பாருங்க. எல்லாம் அநேக வீடுகள்ல அது காணப்பட்டது. இன்னைக்கு தேவனுடைய அக்கினி விழும்பொழுது அது வாய பிறக்குது. என்னால தாக்கு பிடிக்க முடியல சொல்லு பாருங்க. இன்னைக்கு ஓடுது பாருங்க. உங்க குடும்பத்தை இனி ஆட்டி படைக்க முடியாது. தேவ ஆவியானவர், தேவ அக்கினி உங்க வீட்டை சுற்றிலும் மதிலா இருக்கிறது. இன்னைக்கு இறங்குது பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு வெளிச்சத்தை பார்க்கலாம். உங்க வீட்டுல போகும்போது ஒரு சமாதானத்தை பார்க்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருது பாருங்க. மக்களே, உங்க மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். உங்க வீட்டுல இருக்க சர்ப்பத்தின் அதிகாரங்கள் முறியடிக்கப்படுகிறது. எல்லாம் அந்த கால சக்திகள்லாம் எரியுது. தேவனுடைய அக்கினி இறங்கின உடனே அது அப்படியே வாயை பிளந்துட்டு ஓடுது பாருங்க. பார்க்கிறேன் தரிசனத்துல பார்க்கிறேன். ஒரு வீட்டு வாசல்லாம் நின்று அதால தாக்கு பிடிக்க முடியல. அப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடனே தலையை தூக்கிட்டு வாய பிறக்குது. என்னால முடியலன்னு சொல்லுது, ஓடுது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டார். உங்க வீட்டுல இருக்கிற நிம்மதி வந்துடும். இனி சமாதானம் வந்துடும். பல வருஷங்களா உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு தேவனுடைய அக்கினி விழுந்துட்டு அக்கினியினால அந்த வீடு முழுவதுமாக நிரப்பிட்டு
ரீபாலா யா கானா ரீபா. ஆவியானவரை பேசுங்கப்பா, ஆவியானவரை பேசுங்க, பேசுங்கப்பா. இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க? பேசுங்க ஆவியானவரை, பேசுங்க. இடைபடுங்க, இடைபடுங்க, இடைபடுங்க. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுது, கயிறினால் கட்டப்பட்ட கயிறுகள் அறுக்கப்படுது, பில்லி சூனியத்தினால் கட்டப்பட்ட அந்த கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுது, அறுக்கப்படுது. பெரிய வடம் போல உங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டெல்லாம் ஒரு நூல் திரி போல அது அறுந்து போகிறதை பார்க்கிறேன். அது அக்கினி விழுது, அந்த கயிறுல தேவனுடைய அக்கினி விழுந்த உடனே ஒரு நூல் அருந்து போவது போல அது அருந்து போகிறதை பார்க்கிறேன். எல்லா வீடுகளிலும் சமாதானம் உண்டாகிறது. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அருள் செய்கிறார். இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் அருள் செய்கிறார். வல்லமை இறங்கிச்சு. எல்லா கட்டுகளை தேவன் உடைக்கிறார், எல்லா கட்டுகளை உடைக்கிறார், எல்லா கட்டுகளை உடைக்கிறார். ஏரி என்கிற பேர் உடைக்கிறார் தேவன். அப்படிப்பட்டவர்கள் வந்திருந்தார். ஏரி என்கிற அந்த சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது பாருங்க. உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு. எல்லா கட்டுகளை உடைக்கிறார் தேவனுடைய வல்லமை. எங்க இருந்தாலும் இதோ இந்த வானொலி மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அவர்கள் மேல கூட அவங்க பேர் கூட இருக்கலாம். ஏரி என்கிற சகோதரிக்கு பலவிதமான தலைவலி, பயங்கரமான போராட்டம். கர்த்தர் எந்த பேர் சொல்லி அழைக்கிறார், பேர் சொல்லி உன்னை சொல்லுகிறார். இன்றைக்கு நீ எந்த தூர தொலைவில் என்று கேட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் அசைபாடுகிறார். வேரி, அந்த வேரிய தேவன் தொடுகிறார், அந்த வேரிய தேவன் தொடுகிறார். நீ எங்க இருந்து கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இன்னைக்கு வியாதிய தேவன் வீட்டில இருந்து கேட்கலாம், இந்த கூட்டத்தில் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பேர் யாராய் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த பேருடையவர்களை தேவன் தொடுகிறார். வல்லமை இறங்கிச்சு. எல்லா கட்டுகளை தேவன் உடைக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமாதானம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடினால், தேவனோட வசனம், தேவனுடைய வார்த்தை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடினால் திரும்ப திரும்ப தேவன் அந்த வேறு சகோதரியை தேவன் தொடுகிறார். தேவன் தொடுகிறார். மேரி என்ற பேர் உரைத்துக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய மேரி என்கிற பேரை தேவன் திரும்ப திரும்ப இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த மேரிக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லா தலைவலி, பிரச்சனை, குடும்ப குழப்பங்கள் எல்லாம் எங்க இருந்து கேட்டிருந்தாலும் கர்த்தர் அதை விடுதலையாக்குகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கிச்சு. தேவன் தொட்டுட்டாரு. எத்தப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாமுக்கு இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. சோதரம் ஆண்டவரே, தேவனோட வார்த்தைகள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கடைசி நாள்ல தேவன் சொன்ன வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வரக்கூடிய அந்த பொல்லாத அந்தகாரம் நிறைந்த அந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள பயங்கர ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்கள்ல தேவ பிள்ளைகள் எல்லாரும் கூட்டி ஜெபிக்க, திறக்களை நிறுத்த, கேட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் நீரே அதை ஞானமாக ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஜெப வாஞ்சை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படி ஒரு தீங்கு வரக்கூடிய அந்த தீங்கிலிருந்து ஜனங்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்லாத எந்த இடத்துல நடந்தாலும் அவர்களெல்லாம் பாதுகாக்க உங்களோட கருத்தில் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தரோட ஆவியாளர் எங்களோட தயவாய் கிருபையாய் கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்தது சும்மா இல்ல ஆண்டவரே, தேவன் ஒரு நோக்கத்துக்கு எங்களை கூட்டு வந்து நாங்கள் பரிபூரணமாக தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவில ஆத்மால சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலையை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி. நாங்க மட்டுமல்ல, குடும்பத்தாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கட்டளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் சிவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.